குளிக்கும் நீரில் இந்த 5 பொருட்களை சேர்ப்பதால் கிடைக்கும் பலன்கள். தினமும் காலையில் குளிக்கும்போது நீரில் சில குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மிடம் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள், கண் திஷ்டி, பொருளாதார பிரச்சனை ஆகியவை நீங்கி எண்ணமும் சிந்தனையும் தெளிவு பெறும். வெந்நீரில் கல்லுப்பு போட்டு குளிப்பதால் ஆஸ்துமா, மூக்கடைப்பு, ஜலதோஷம் போன்ற சுவாச பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். கல்லுப்பை போட்டு தினமும் குளிப்பதால் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறையான எண்ணங்கள் முற்றிலும் நீங்கும். கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் என்றும் சொல்லப்படுவதால் மகாலட்சுமியின் அருளும் ஆசியும் கிடைக்கும். அடுத்ததாக மஞ்சள் தூள். வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைவது திருமணம் என்று கூறுவார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு திருமண தடை ஏற்படும். அவர்கள் வியாழக்கிழமை அன்று குளிக்கும் நீரில் மஞ்சளை போட்டு குளிப்பதால் திருமண தடை விரைவில் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் திலகமிட்டு வேண்டிக் கொள்வது நல்ல பலனை தரும். மஞ்சளில் ஆன்டிபயோட்டிக் பண்புகள் உள்ளதால் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும், சரும பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கும். மூன்றாவது பொருள் ஏலக்காய். ஏலக்காய் மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பொருள். இதிலிருந்து வரும் வாசனை அனைவரையும் ஈர்க்கும் தன்மையை கொண்டது. இந்த ஏலக்காயை குளிக்கும் நீரில் போட்டு குளிப்பதன் மூலம் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். தொடர்ந்து ஏலக்காய் கலந்த நீரில் குளிப்பதால் உங்களை சுற்றியுள்ள பீடை விலகும். நான்காவது பொருள் பால். சிலர் அதிகமாக பதட்டத்துடன் இருப்பார்கள். இவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பாலை குளிக்கும் நீரில் கலந்து குளிப்பதன் மூலம் மனமும் உடலும் நல்ல நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பாலை குளிக்கும் நீரில் கலந்து குளிப்பதன் மூலம் உடலில் உள்ள பல்வேறு நோய்களையும் பொருளாதார பிரச்சனைகளையும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது பொருள் குங்குமப்பூ. குங்குமப்பூவை சிறிது எடுத்து சற்று வறுத்து அதை குளிக்கும் நீரில் கலந்து குளிப்பதால் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். நல்ல வாசனை பொருள் என்பதால் நல்ல மனத்துடன் வசியத்தன்மை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 பொருட்களில் நீங்கள் எதை பயன்படுத்தி குளிக்க விரும்புகிறீர்களோ அதை போட்டு குளிங்க. வீட்டில் உள்ளவர்களுக்கு என்ன சொல்லி திருஷ்டி கழிப்பது? கண் திருஷ்டி கழிக்க கடுகு, தெருமண், காய்ந்த மிளகாய், கல்லுப்பு இவை அனைத்தையும் இடது கையில் வைத்து கொண்டு வீட்டில் உள்ளவர்களை கிழக்கு பார்த்தவாறு உட்கார வைத்து ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, கண்ட கண்ணு, கள்ள கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, எல்லா கண்ணும் கண்டபடி தொலையட்டும், கடுகு போல வெடிக்கட்டும் என்று சொல்லி இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் சுற்றி அடுப்பில் போட வேண்டும். இதுவும் ஒரு எளிமையான திருஷ்டி கழிக்கும் முறையாகும். வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றும் போது கற்கண்டு போட்டு விளக்கேற்றி வந்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில் குத்து விளக்கின் 5 முகங்களையும் ஏற்றி மகாலட்சுமியை வழிபட வேண்டும். தீபத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். எனவே ஒரு வீட்டிலிருந்து தீபத்தை மற்றொரு வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது.